பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்மளுடைய பேசு தமிழா பேசு குழு தமிழ்நாடு முழுக்க 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் பயணம் செய்து மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு, வர நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் யாருக்கு ஆதரவளிக்க இருக்காங்க, இப்ப இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எப்படியாக செயல்படுறாங்க இப்படின்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்து நம்ம ஒரு கள ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில நம்மளுடைய டீம் திருப்பூர் மாவட்டத்துக்கு பயணம் செய்திருந்தோம். அப்படி பயணம் செய்யும்போது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி சுப்ராயன் அவர்கள் இருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, மோடி அரசாங்கத்தை எப்படி பார்க்கறாங்க, திமுக அரசாங்கம் எப்படி செயல்படுது, இப்படின்னு பல்வேறு கேள்விகளை முன்வைத்து நம்ம அவங்க கிட்ட பேசியிருந்தோம். அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பதில்கள் கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக ஒரு முதியவர் சொன்ன பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதை நீங்க வீடியோக்குள்ள பாருங்க. இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது. கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி, பெருந்துறை, திருப்பூர் நார்த், திருப்பூர் சவுத் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது. இப்பொழுது இருக்கக்கூடிய கரண்ட் எம்பி சுப்ராயன் அவர்களுக்கு திரும்ப அந்த தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த மக்களோட எண்ணம் என்னவாக இருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ள பாருங்க. இந்த தொகுதியோட எம்பி பேர் தெரியுமாண்ணா? பேர் மறந்து போச்சு. ஒரு நோ ஐடியா தெரியல. எம்பி பேரே தொகுதி எம்பி பேரு தெரியாது, சத்தியமா தெரியாது. எனக்கு தெரியாதுங்க. சுப்ராயன் இருந்தாரு. சுப்ராயன் என்பி யாருன்னு தேர்ந்தெடுக்கலீங்க. தெரியாது. சுப்ராயன் செல்வராஜ் தெரியாது. எம்பி அல்லது அவ்வளோக்கா கொஞ்சம் தெரியாதுங்க சார். சுப்ராயனுங்க. எம்பி பேரு இன்னும் மறந்து போச்சு. என்னன்னா முக ஸ்டாலின். முத்தரசன். சுப்பராயன். சுப்ராயன் தெரியல. சுப்பராயன் கம்யூனிஸ்ட் இருக்காருங்க. தெரியலங்க. திருப்பூர் சுப்பராயன் பாஞ்சாது நம்மளுக்கு தெரியாதுங்க. நடராஜுங்க. சாரி தெரியல. எம்பி பேர் தெரியல. தெரியாது. சுப்ராயனா? சுப்ராயன் தெரியலையே. சுப்பராயன் அதாவதுங்க, அவர் எம்எல்ஏ வேணா தெரியும் எனக்கு, ஆனா தொகுதியினுடைய எம்பி யாருன்னு எனக்கு தெரியாது. மன்னிச்சுக்கோங்க. அவருடைய செயல்பாடு இப்படி இருக்கு. கரெக்டாக வர சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு போஸ்ட் கூட பார்த்தேன் நான். ஜெயிச்ச பின்னாடி ஒரு ட்ரிப் நன்றி சொல்லிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் எட்டியே பார்க்கல. எலெக்ஷன் அப்ப பார்த்தது நாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்லப்பா. எப்பவாச்சும் ஒரு நாளைக்கு தான் பாக்குறோம். ஃபீல்டு லெவலுக்கு நான் பார்த்தது இல்லை அவரை. அவர் ஒரு செயல் வீரர் ஆரம்பத்துல இருந்து. அவ்வளவு சிறப்பா இல்ல. மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராம மாதிரி பாத்துக்கிறாரு அவரு. இல்ல, இந்த ஏரியாவுக்கு வந்தது இல்ல. பரவாயில்லைங்க. ஓகே. இந்த அளவுக்கு பப்ளிக்கா அவர் ஒண்ணுமே செய்யற மாதிரி மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யல. சொல்ற அளவுக்கு இல்ல, கம்மியா தான் இருக்கு. உண்மையிலேயே தெரியல. அவரை நான் பார்த்ததே இல்ல. தெரியாது எனக்கு. பார்த்தது இல்ல. ஒரு அளவுக்கு செய்யறாரு. இது வரைக்கும் வரல இந்த பக்கம். பரவாயில்லைங்க. அவர் செயல்பாடு நல்லா இருக்கு. வரதையில பார்த்தது இல்ல. திருப்பூர் மக்கள் பனியன் தொழிலாளருக்காக எத்தனையோ வாட்டி டெல்லி பார்லிமெண்ட்ல குரல் கொடுத்திருக்கிறாரு. நல்லா இருக்கு. 5 வருஷம் டம்மி தான், பிரயோஜனமா இல்ல. லைவ் எங்கேயும் வந்தது இல்லைங்க. எந்த குறைகளும் இப்போதைக்கு கேட்டது கிடையாது. மத்திய அரசு செய்தா மாநில அரசு செய்தா எதுவுமே தெரியாது. ஏதோ செய்யறாங்க, ஏதோ நடக்குது, யார் பண்ணாப்பா இவங்க பண்ணாப்பா, அவ்வளவுதான். மத்தோட எல்லாத்தையும் மாதிரி அவரும் நல்லது கிட்டாங்கன்னா வந்து சொன்னோம்னா வருவாருங்க, அவ்வளவுதானுங்க. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. ஏன்னா இவர் எதிர்கட்சி, அவரோட முடிஞ்சது பண்றாரு. அவர் வர்றதே இல்லையே, எங்கேயும் பார்க்கவே முடியறது இல்லையே அவரை. அவங்க தேவைக்கு தான் வராங்க, தேவை முடிச்சுட்டு பொதுமக்களை மறந்துடுறாங்க. அப்புறம் எதுக்கு நாங்க எம்பி நாவு வைக்கணும்? அவங்க எது சிறப்பா செயல்படுறதே இல்ல. தமிழகத்துக்கு ஆளக்கூடியது குடும்ப அரசியல். இவங்க யாருங்க? கருணாநிதி ஐயா, அப்புறம் இவரு, இதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் அவரு நடிகர். இப்படி அதுங்க 2 சட்டம். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லைன்னு சொல்லி ஆண்டவனே எழுதியிருக்கிறான். ஆனா இவர் மட்டும் பெண்ணுக்கு 1000 ரூபாயாமா, பஸ்ல இலவசமாமா, என்னையா கொடுமை இது. அப்புறம் ஆம்பளை எல்லாம் பொம்பளை வந்துருமா? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். அதனால உங்களுக்கு பிடிக்கல ஸ்டாலின்? ஸ்டாலின் குடும்பமே பிடிக்காது. என்னை கொண்டாலும் சரி அவனுக்கு, தெரியும் அவனுக்கு கொலகாரனுங்க. ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. இப்போ செந்தில் பாலாஜி சொல்லிட்டு வந்தான், 1 மணி நேரத்துக்கு வாதாடுறதுக்கு 45 லட்சம் ரூபாய் அவன் வக்கீலுக்கு. அவன் 3 வாட்டி ஆஜராயிருக்கிறான். அப்ப எத்தனை லட்சம் ரூபாய் செலவாயிருக்குது? இவர் ஜாமீன் எடுக்கிறதுக்கு அவரு மேசட் 3 வாட்டி நிராகரிச்சிட்டாரு. வேணாம் போயா, நீ பண்ணது கூட திருட்டு தர அப்படின்னு. ஆனா அப்படி இருந்தாலும் இவங்க காசு செலவு பண்ணி. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீல் வாதம் ஒரு விளக்கு. அதை ஏழைகள் என்னைக்குமே காண முடியாது. நல்லா இருக்குண்ணா, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்கு. டிஎம்கே எப்பவுமே எதிர்கட்சியா இருந்தா நல்லா இருக்கு, ஆட்சியில இருந்தா சுமார் தான். எதிர்கட்சியா இருந்தா ஆட்சியில இருக்கவங்க வேலை செய்ய வைப்பாங்க. பரவாயில்லைங்க, சிறப்பா இருக்குது. ஒரு சில குறைகள் எல்லாத்திட்டும் இருக்கிறது. அது அந்த குறையை நிறைவேற்றிட்டாருன்னா அவர் இன்னும் சிறப்பா இருப்பாரு. பஸ் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஃப்ரீ பஸ் விட்டதுல இருந்து யாரும் அந்த கண்டக்டர் டிரைவர் எல்லாம் மதிக்கிறதே கிடையாது. ஸ்டாப்ல நிக்கிறதும் கிடையாது. குழந்தையோட வந்தா வயசானவங்க வந்தாலும்
பேடா தான் இங்க இது பண்றாங்க, ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கு. அது கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். வேணாங்கன்னு நினைக்கிறோம். ஃப்ரீ கொடுத்தனாலதான் இப்படி பேசுறாங்களோ அப்படின்னு தோணுது எங்களுக்கு. ஸ்டாலின் வந்து அதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க போய் சொல்றோம், நாங்க அனுபவிச்சுட்டு குழந்தைங்களை பஸ்ல ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு போறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்ரீ கொடுக்கறனாடிதான் லேடிஸ் வர்றாங்க பஸ்ல நினைக்கிற அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்களா இருக்கு. அவங்க பேசுறத வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. பஸ்ல ஏறினா எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையே, அப்ப எங்களுக்கு ஃப்ரீயா வேணாம் அப்படின்னு தோணுது. ஃப்ரீ கொடுத்ததுனால ஒரு யூஸ் இல்லையோ அப்படின்னு தோணுது. எடப்பாடி பெட்டர். செய்யறது ஒண்ணு, நடப்புறது ஒண்ணு. அது எப்பவும் போல போயிட்டு இருக்கு. இல்ல எனக்கு எடப்பாடி ஆட்சி திருப்தியா இருந்தது, ஆனா இது எனக்கு திருப்தி இல்ல. டாஸ்மாக் கடையை மூடல. காலையில பெண்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க, சாயங்காலம் ஹஸ்பண்ட் கிட்ட மொத்தமா கோட்டருக்கு வாங்கிடுறாங்கல்ல, கலெக்ஷன் பண்ணிடுறாங்கல்ல. அப்போ ஹஸ்பண்ட் கிட்ட கலெக்ஷன் பண்ணி ஒய்ஃபுக்கு ஃப்ரீயா டிக்கெட் கொடுக்குறதுனால பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஸோ ஃப்ரீ டிக்கெட்டு, ஃப்ரீ என்ட்ரி, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறாங்க. அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நிறைய பெனிஃபிட் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது பெனிஃபிட் இல்லை. ஒரு பொருளாதார சுதந்திரம் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை என்ன பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பிறந்ததுலேருந்து திராவிட இயக்கத்தை சார்ந்தவன் தான். முக ஸ்டாலின்னா பிடிக்கும் எனக்கு. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சொல்லவே முடியாது வார்த்தைகளால், அவ்வளோ கஷ்டம் இருக்குது. மெரினா பீச் போகிறதுல இறந்த அரசியல்வாதிகளை அத்தனை சமாளிச்சிருக்கிறாங்க. 100 கோடி 200 கோடியில். பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூரையிலே தான் இருக்குது ஒவ்வொரு பள்ளிக்கூடலாம். அதெல்லாம் பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போ எத்தனையோ பேர் மதுவுக்கு, இந்த கஞ்சா போதை, அதுக்கு மாத்திரைக்கு எல்லாம் நல்லா அடிக்ட் ஆகிருக்காங்க. எந்த அரசியல்வாதியாக ஏதாவது பண்ணுறாங்களா? எதுவுமே கிடையாது. பார்க்குறாங்க, பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஏதாவது பண்ணுறாங்களா? எத்தனை பேர் அடிக்ட் ஆகிட்டு ரோட்டில் போகிற பொண்ணுங்கிட்ட பிரச்சனை, நைட்டில் ராபரி பண்ணுறது, பைக் ஆக்சிடென்ட் எத்தனை பண்ணுறாங்க? ஏதாவது ஒன்று தடுக்க முடிஞ்சா? இத்தனை வருஷத்துல ஏதாவது தடுக்க முடிஞ்சுங்களா? எனக்கு தெரிஞ்ச சிறப்பா இருக்கு. எங்க அப்பா காலத்தோட இவர் ஓரளவுக்கு நல்லா பண்றாரு. ஆனா நான் ரெட்டாளைக்கு தான் போடுறேன், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இப்போதைக்கு நல்லா நடத்துறாரு. இந்த மகளிர் உரிமை தொகை 1000 தராங்க இல்லையா, அது கிடைக்குதா உங்களுக்கு? இல்ல எனக்கு கிடைக்கல. எனக்கு கிடைச்சு அதுவும் பிரச்சனை இல்லை. அதுவும் பிரச்சனை இல்லை. ஒண்ணுமே வந்து செய்ய முடியல. இது செய்யறோம் அதை செய்யறேன்னு சொல்றாங்க, ஆனா ஒண்ணுமே எங்களுக்கு கொடுக்கவே இல்லையே. நானும் ஒரு விதவை தான். எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சலுகைலாம் அதிகமா இருந்துச்சு ஏழைவாளிகளுக்கு. இப்போ அதை பூரா நிறைய கட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல 2 பேர் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். 100க்கு 100 வரமாட்டோம். சரி, என்ன பண்ணாலும் வரமாட்டேன். பரவாயில்ல, அதை விட பெட்டர் அண்ணாமலை வந்தா நல்லா இருக்குன்றது என்னுடைய மோட்டிவ். ஜெயலலிதா இருக்கும் போது ஓகேங்க, அவங்க இல்லாதப்போ வேஸ்ட் தான் சொல்ல முடியும். எடப்பாடி ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்ணும்போது 2 பேர் கம்பேர் பண்ண போதுங்களா? அதான் 2மே ஊழல் தாங்க. ஏன்னா டாஸ்மார்க்ல இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதான் தேர்தல் அறிக்கையே கொடுத்துருந்தாங்க, அது இன்னும் க்ளோஸ் பண்ணல. இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் வந்து 24 ஹவர்ஸாக ஒர்க் ஆகுதுங்க. அப்படின்றப்ப டாஸ்மார்க்லேயும் 10 ரூபா 20 ரூபா எச்சு வாங்குறாங்க. அது பாலிமர் நியூஸ், எல்லா நியூஸுமே எல்லா மீடியாக்காரங்களும் அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்படி இருந்து ஆக்ஷன் எடுக்க முடியலன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்குன்னு கேட்குறேன். ஏன்னா அவர் சொன்ன இவர் சங்கடம், அவர் சொன்ன இவர் சங்கடம் எல்லாமே நமக்கு தேவைப்படுதுங்க. நல்லா தான் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் சிறப்பாக பண்ணு சூப்பராக இருக்கு. இப்போ ஆட்சிக்கு வந்து விலைவாசி எல்லாம் எச்சு. இந்த பஸ் டிக்கெட்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அது என்ன 10 ரூபா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எங்க காசு வாங்கி எங்களுக்கே கொடுக்குறாங்க. அவங்க பஸ் ஃப்ரீ 10 ரூபாய் தான் பார்க்குறாங்க. அதனால விலைவாசி எவ்வளோ கூடி இருக்கு. என்ன 1 கிலோ பூண்டு 150 ரூபாய்க்கு விற்றது இன்னைக்கு 400 ரூபாய்க்கு விற்கிது. மகளிருக்கு 1000 ரூபா தராங்க இல்லையா, அது வாங்குறீங்களா? அது வாங்கல. ஏன் வாங்கல? கொடுக்கல. சென்ட்ரல்ல வந்து மோடி வந்து நல்லா இருக்குமா, ராகுல் வந்து நல்லா இருக்குமா? மோடி தான். சென்ட்ரல்ல இப்ப இருக்கிற ஆட்சியே வந்தா கூட தேவலாம் தான். ஏன்னா மேல பாதுகாப்பு வேணா இவரு மாரி ஆள் தான் இருக்கணும். மோடி தான் இருக்கணும். 80% வந்து மோடிஜி தான் இருக்குது. உனி வந்து அவர் தான் வந்தா தான், உனி விட்டு போனது தொட்டு போனதெல்லாம் அவர் இருந்தா தான் உனி கரெக்டா செயல்படுத்த முடியும். மோடி தான் வருவார் நம்பிக்கை இருக்கு. ஒன்லி மோடி தான் பிடிக்கும் ரொம்ப. பிஜேபி தான். பிஜேபி வந்தாவே நல்லா. இது வந்து நாம சொல்ல முடியாது. மோடி தான் வரணும். என்ன இருந்தாலும் மோடி தான் வருவாப்புல. பிஜேபி கம்பல்சரியா வரக்கூடாது. மோடி வந்தா சென்ட்ரல் வந்து இந்தியா கூட்டணிங்கிறது கொஞ்சம் பலகீனமான கூட்டணியா இருக்குது. ராகுல் காந்தினால் அதை செயல்படுத்த முடியாது. மக்கள் தான் முடிவு பண்ண முடியும், நான் முடிவு பண்ண முடியாது. மோடி வந்தா ஓகே தான். 100% மோடி தான் வரணும். மோடி தான், சந்தேகமே இல்லை. பிஜேபியே வந்தாலும் நல்லா இருக்கும். மோடி தான். வாசாடுபட்ட கூட்டணி வரணும். ராகுல் தான். சென்ட்ரல்ல வந்து மோடிஜி தான். பிஜேபி காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும். கட்சி மாறி வந்தா நல்லா இருக்கும். மேபி காங்கிரஸ். ராகுல் காந்தி வந்தா நல்லா இருக்கும். காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கு. மோடி நல்லா இருக்கு. நீங்க என்ன ஊரு? இது உத்தரப்பிரதேஷ். இங்கே வந்தீங்க? எப்போ வந்தீங்க? எதனால வந்தீங்க? இங்கே இருக்கா 10 வருஷம். 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. ஓட்டு எங்க இருக்கு உங்களுக்கு? உத்தரப்பிரதேஷ். இன்னும் மாத்தலையா இங்க? என்ன காரணம்? இது கமல் சேல்ஸ். இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேமிலிலாம்? ஃபேமிலி ஊபி இருக்கா. யூபில இருக்காங்க. நீங்க மட்டும் இங்க இருக்கீங்க. ஆமா. ஓட்லாம் யாருக்கு போடுவீங்க? இங்கே சென்ட்ரல்ல மோடி சூப்பர். யூபி யாருக்கு போடுவீங்க? ஊபி யோகி சூப்பர்.
யோகி தான் போடுவீங்க, காங்கிரஸ் எல்லாம் போட மாட்டீங்களா? காங்கிரஸ் என்ன காரணம்? காங்கிரஸ் இல்ல யோகி மோடி சூப்பர். மோடி வந்து கேரண்டியா சொல்றாரு, தேசிய உணர்வு ஏற்படுறதுக்கு அவர் பேச்சு கீச்சு எல்லாமே செயல்பட ஜனங்க மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கு. மோடி தவிர யார் வேணாலும் வரலாம். பிஜேபி வருவாங்க. சென்ட்ரல்ல பிஜேபி தான் வரும்னு நினைக்கிறேன். ராகுல் சென்ட்ரல்ல மோடி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. மோடி வரதுக்கு தான் வாய்ப்பு. பிஜேபி தாங்க. மோடி தான் வருவாரு, ஆனா வரக்கூடாது. ராகுல் தான் வந்தா தாங்க நல்லா இருக்கு. மோடி வந்தாலும் நல்லா இருக்கும். காங்கிரஸ்காரங்க ஒத்துமை கிடையாது. நான் நார்த் இந்தியன், ஸோ நார்த் இந்தியன் எல்லா சைட் மோடி ஸோ மோடி நல்லா இருக்கு. ஓட்ல எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கா? நான் நார்த் இந்தியன் சைடு. ஏன் மாத்தாம வச்சிருக்கீங்க? நான் இந்த சைடு கண்டினியூ இந்த சைடு இருக்கும் இல்லையா, அந்த கன்ஃபார்ம் இல்லை, அதனால தான். ஆமா, ஒரு ஒர்க் பண்றேன் அவ்வளவுதான். அதனால மாத்தாம வச்சிருக்கீங்க. ஆமாங்க, ஒர்க் பண்றேன் அதனால. புதுசா யாராச்சும் வந்தா நல்லா இருக்கும். ராகுல் காந்தி. காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும். பொறுத்தளவு ராகுல் வந்தா நல்லதுங்கிறேன். அதாவது சென்ட்ரல்ல வந்துங்க காங்கிரஸ் ஆட்சி என்னைக்குமே விளங்காது. அவங்க பெரிய கொள்ளக்காரங்க. ஆனா மோடியாவது எதையாவது இந்த ராக்கெட் விடுறது, நாட்டை காப்பாத்துறது, நாட்டுக்கு ஒரு பக்கபலமா இருக்கிறது மோடி. தமிழ்நாட்டுல சிறப்பா எந்த அரசியல் கட்சி தலைவர் செயல்படுறாரு கரண்ட்ல? சீமான் சொல்லுங்க. நல்லா பண்றாரு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்றாங்க. கேம்பெயினிங்ல கொஞ்சம் நல்லா அவங்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை தான் சொல்றேன். ஆனா வந்து கருத்தியல் ஈடுபட பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்தியல் நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு செட் ஆகும். அதான் அது அவங்க ஃபுல்லாவே அவங்களோட அந்த இந்துத்துவாசை தான் ஓவரா ப்ரொமோட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து எல்லாருக்கும் பொதுவானது. ஸ்டாலின் செயல்படுறாரு. நம்ம ஐயா ஸ்டாலின் அவர் தான். கரண்ட்ல அண்ணாமலை. முக ஸ்டாலின் அவர்கள். சீமான சொல்லலாம். அண்ணாமலை இப்போதைக்கு வந்து ஸ்பீடா போயிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலை சிறப்பா செயல்படுறதுன்னா சீமான் தான். இப்போ ஸ்டாலின் அவங்க கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கலைஞர் வந்து அப்ப இருந்த நிர்வாகத்துக்கு இது கொஞ்சம் சுணக்கமா இருந்தாலும் கூட என் உயிரிலோ மேலான உடன்பிறப்பே என்று தலைவர் அழைக்கும் போதெல்லாம் நாங்கள் கை தட்டிட்டு கொண்டாடின காலமெல்லாம் போச்சு. ஸ்டாலின் அண்ணாமலை நல்லா பண்றாரு. இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றாரு. இதுதான் நடக்குது, என்னென்ன போல நடக்குது, மக்களுக்கு வந்து எடுத்து சொல்றாரு. இந்திய பொருளாதாரம் இதுதான் இருக்குது, நம்ம டாக்ஸ் பே பண்றோம், இதெல்லாமே வந்து நம்ம பண்றதை எடுத்து சொல்றாரு. இதனால நிறைய கத்துக்கலாம் அவர்கிட்ட இருந்து. அண்ணாமலை சிறப்பா பண்ணிட்டு இருக்காருங்க. அண்ணாமலை பார்க்கலாங்க. படிச்ச படிப்புக்கு அவருக்கு நாலேஜ் இருக்குங்க. கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி, முக ஸ்டாலின். எடப்பாடி கூட சொல்லலாங்க. அண்ணன் சீமான் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். யாருமே இல்லை. இப்போதைக்கு முதலமைச்சர் ஓரளவுக்கு நல்லா பண்றாருங்க. இப்போ டிஎம் காட்சி வந்த ஒரு பாடு பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்து வரி அது இதுன்னு போட்டுங்க, அதிகமான விலைவாசி அதிகமா இருக்குது. ஸ்டாலின் தாங்க செயல்பட்டு இருக்காரு. இப்போதைக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் சொல்லலாம். ஸ்டாலின் தான். அண்ணாமலை தான் வேற யாரு? இப்ப தற்சமயம் வந்து அண்ணாமலை பேச்சை பார்த்தா கரெக்டா வருவாங்கிறது தெரியுது. இப்போதைக்கு ஸ்டாலின் பரவாயில்ல. எடப்பாடி பரவாயில்ல. சீமான் பேச்சு பிடிக்குங்க. கட்சின்னு பார்த்தா திமுக தான் போடுவோம். ஸ்டாலின் தான். அப்படி யாரும் ஒன்றும் இல்லை. மோடி தலைமையில் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அண்ணாமலையை எதிர்பார்க்குறேன். அண்ணாமலை தான். இப்ப நல்லா ஒன் பிரச்சனை இல்லை. ஸ்டாலின் நல்லா பண்றாரு, ஒன் பிரச்சனை. ஸ்டாலின் ஏதோ இப்போதைக்கு செய்யறாரு. ஸ்டாலின் தான் செஞ்சுட்டு இருக்காரு. நாங்க முக ஸ்டாலின் தான் பார்க்குறேன். ஸ்டாலின் தான் இப்போதைக்கு. இதுவரைக்கும் யாரும் இல்ல. ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டார்லிங். எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின். எடப்பாடி அண்ணாமலை சிறப்பாக செயல்படுவார். அண்ணாமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? அண்ணாமலை வரும்னு நாங்க ஆசைப்படுறோம். தமிழ்நாட்டுல வந்து மோடிக்கு எதிரான அலை இருக்குது அப்படின்ற. இல்ல அதெல்லாம் சும்மா சொல்றதுங்க. அலைகள்லாம் ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பா வருவாங்க. பிஜேபி தான் இந்த டைம் 40 சீட் இருக்கா மேக்சிமம் அவங்க கவர் பண்ணுவாங்க. அதிமுக தான் அடுத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க கேம்பெயினிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறது தான் வருத்தத்துக்குரிய. கம்யூனிஸ்ட் தமிழ்நாடுனா பிஜேபி தான். சீமான் வந்தா ஸ்டாலின் அவங்களுக்கு தான். எடப்பாடிக்கு தான் கொடுக்க முடியும். எடப்பாடிக்கு போடுவாங்க, இல்லைன்னா விட்டுருவேன். அவ்வளவுதான். லோட்டாக்கு தான் போடுவேன். ஸ்டாலின்லாம் போட மாட்டீங்களா? இல்லை, நான் போனாச்சியில் அவருக்கு தான் போட்டேன். ஒன்றும் சிறப்பாக இல்லை. டெஃபினட்டாக என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இப்போயே சொல்லிட்டேன், சீமானுக்கு தான் ஓட்டு போடணும்னு. அந்த கட்சி வருது வரல, ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் ஃபாதர் அபவுட் இட். ஆனால் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிகளையும் தொடர்ச்சி தெரியணும். அண்ணன் சீமான் தான் வரணும். எடப்பாடியே ஒரு ரெட்டாலைக்கு தான் போடுவோம் சார். எடப்பாடி வந்தாலும் நல்லதுதான். திமுக கூட்டணிக்கு தான். டிஎம்கே கூட்டணி தான். கண்டிப்பாக திமுக அந்த கூட்டணிக்கு தான் ஆதரவு போடலாம். திமுக கூட்டணி தான். குடும்ப வாரிசு இல்லாத ஒரே இது பாரதிய ஜனதா தலைமையில் மோடி இதுலேயே வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லாத பெண்களுக்கு உதவி செஞ்சா கண்டிப்பா அவங்களுக்கு தான் போடுவேலாம். பிஜேபியில யாராச்சும் ஒரு ஆள் வந்தாங்கன்னா அந்த ஆட்சி நல்லா இருக்கும். உரிமை தொகைலாம் கிடைக்குதா உங்களுக்கு? எனக்கு கிடையாது, இருந்தாலும் எல்லாத்துக்கும் கிடைக்குது இல்ல. இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஏடிஎம்கே பரவாயில்ல. ஏடிஎம்கே தான் ஓட்டுவோம். அண்ணாமலை வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ரெட்டலைக்கு தான். தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலை. திமுக அதிமுக தாண்டி ஒரு கட்சி வந்துருமா தமிழ்நாட்டுல? கண்டிப்பா வருங்க. 1960 இருந்து ஸ்டார்டிங் இந்த கட்சி. எந்த கட்சி? பிஜேபி. அதனால இப்ப அவங்க இந்த அளவுக்கு வந்தாச்சுன்னா பாராட்ட வேண்டிய விஷயம். இப்ப 2024 ஆட்சி பிடிச்சிருவாங்களா? கண்டிப்பா பிடிக்குங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன்.
பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.